அது 150க்கு மேற்பட்ட வேட்பாளர்களை அறிவிச்சிருக்கோம். இப்போ என் தங்கச்சி திருநெல்வேலியில் போட்டிடுறாங்க. இவன் என் மகன் மருத்துவர் சரண் பாளையங்கோட்டையில் போட்டிடுறான். அதாவது ஒன்று அப்படியே அறிவிச்சுக்கிட்டே வர்றேன். February 7ஆம் தேதி மாநாடு, பெரிய மாநாடு நடத்துது நாம் தமிழர் கட்சி. அதில் மொத்த வேட்பாளரை அறிவிச்சு. அது திருச்சி. அப்படி கிடையாது. நீங்கள் புரிஞ்சுக்கணும், யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு நடுப்பகுதியாக இருக்கு. இந்த தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தோம் காலையில் வந்து மாலையில் திரும்பிட முடியும் அப்படின்னா திருச்சி தான். கன்னியாகுமரியில் சென்னைனா 2 நாள் ஆகும். திருச்சினா காலையில் வந்துட்டு இரவு போயிடலாம். அது எல்லா மாவட்டத்துக்கும், சேலத்துக்கும் சரி, கோவைக்கும் சரி, அதனால திருச்சி. திருப்பம் சிந்தனையில் இருக்கு.